ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக வீட் பிஸ்கெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு வீட் பிஸ்கெட் ரெசிபி. நம்ம இதை பேக் பண்ண போகிறதில்ல, ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்பட போகுது. என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு கப்பு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அரை கப்பு சர்க்கரை, 2 ஏலக்காய், ஒரு 1/4 கப் பால், அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்கி வச்சுருக்க நெய் இல்லைன்னா பட்டர். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சர்க்கரையும் ஏலக்காவையும் மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் முதல்ல நம்ம வச்சுருக்க 1 கப் கோதுமை மாவை சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரையும் ஏலக்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருக்க அந்த பட்டர், நான் பட்டர் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நெய் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து கையில் போட்டு நம்ம நல்லா என்ன செய்ய போகிறோன்னா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா கொரகொரப்பாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பட்டர் நல்ல மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா கொரகொரப்பாக ஆகிடும். நீங்கள் கையில் இப்படி பிடிக்கும்பொழுது உங்களுக்கு கையில் மாவு இப்படி நல்ல ஒரு பால் மாதிரி உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கையில் பிடிச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருக்கேன் இந்த 1/4 கப் மில்க், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மாவையும் பாலையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கை பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா மாவு நீங்கள் பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி செஞ்சாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாகவே சப்பாத்தி மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சிடும். 1 கப் மாவுக்கு 1/4 கப் பாலே கரெக்டாக இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குது, கையில் ரொம்ப ஒட்டுது, பிசைய முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக அப்போ தான் இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வச்சுருவோம். அதுக்குள்ளேயே நம்ம ஆயில் ஹீட் பண்ணி ரெடியாக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்மளோட மாவை ஈக்குவல் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி சப்பாத்தி மாதிரி நகட்டிக்க போகிறோம். உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா எவ்வளோ வேணாலும் மாவு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்தி எப்படி செய்கிறோமோ அதே போல் தான். ஆனால் பார்த்திங்கன்னா நகட்டும் பொழுது அதோட திக்னஸ் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம பிஸ்கெட்ஸ் மாதிரி செய்கிறோம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ரொம்ப தின்னாக நகட்டிட்டிங்கன்னா முறுமுறுப்பாக ஒரு மாதிரி சிப்ஸ் மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு ரவுண்டாக பிஸ்கெட் ஷேப் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜார் மூடியோ இல்லை நீங்கள் குக்கி கட்டர் வச்சுருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஷேப்பும் நீங்கள் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டு தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மாவில் நம்ம என்ன சொல்கிறது, மூடி வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு ஈஸியாக நம்ம ஒரு அந்த குக்கி பேட்டர் அந்த பிஸ்கெட் பேட்டரை பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். உங்களுக்கு இன்கேஸ் வரலை அப்படின்னா திருப்பி இன்னொரு வாட்டி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி திக்னஸில் உங்களுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல பிஸ்கெட்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ பிஸ்கெட்ஸை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் மூடி வச்சு கட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக மாவு மீறும். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் நீங்கள் பிஸ்கெட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி. அதனால் இதுவே போதும்னு நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம். ஏன்னா இதுவும் நம்மளோட மாவு தான், அதனால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாவு என்ன பண்ணுங்கன்னா ஆல்ரெடி கிண்ணத்தில் உள்ள மாவோடு சேர்த்து நல்ல கையில் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து நகட்டுங்க. இல்லைனா உடஞ்சிரும், ஒழுங்காக உங்களால் நகட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணி ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க எண்ணெயில் நம்ம போட்டு வறுத்துடலாம். ஆல்ரெடி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஆயிலில் 1 by 1 நம்ம போட்டுப்போம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு
இன்ஸ்டன்ட் வீட் பிஸ்கெட்ஸ்னே சொல்லலாம். எப்போவுமே இது பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். நல்ல ஆறின பிறகு தான் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிஸ்கெட் மாதிரி நமக்கு க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக உடையும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக ஆன பிறகு எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிட வேண்டியது தான். மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஒரு பேட்சுக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 நிமிஷமாவது ஆகும். டைம் வந்து ஒரு 2-3 நிமிஷமாவது எடுக்கும். ஏன்னா நம்ம திக்காக வந்து அந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம நகட்டி ஃப்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மீடியம் ஹீட்டில் குக் பண்ணால் தான் ஈவனாக குக் ஆகும். ஆறின பிறகு நல்லா வந்து பிஸ்கெட் மாதிரி உடையும். ஹை ஹீட்டில் வச்சு வறுத்திங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக டார்க் ஆகிடும். உள்ளே ராவாக இருக்கும். உங்களுக்கு அந்த பிஸ்கெட் மாதிரி கண்டிப்பாக வந்து வராது. மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பிஸ்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகி சூப்பராக வரும். சூடாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஆறின பிறகு நல்ல பிஸ்கெட்ஸ் மாதிரி உடையும். இப்போ இருக்க லாக்டவுன் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஈஸியான பிஸ்கெட் ரெசிபி கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.